வணக்கம். பொதுவா ஒரு எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா யாரு தோத்தான்னு தெரிஞ்சுக்க நாம என்ன பண்ணுவோம்? ஸ்டேட் லெவல் டேட்டாவை எல்லாம் எடுத்து பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நாம அத பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமா ஒரு மைக்ரோ லெவல்ல இறங்கி பார்க்கலாம். புதுச்சேரியில இருக்கிற கதிர்காமம் ஒரே ஒரு தொகுதி. ஆனா இந்த ஒரு தொகுதிய வச்சு கிரவுண்ட்ல அரசியல் எப்படி நடக்குது, எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி தோத்து போறாங்கன்னு ஒரு முழு கதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த கதிர்காமம் தொகுதியோட அரசியல அலசி ஆராயலாம். சரி, இந்த முழு அனாலிசிஸையும் நம்ம வசதிக்காக 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல மக்களின் குரல், அதாவது வோட்டர்ஸ் உண்மையிலே என்ன நினைக்கிறாங்க. 2வது தீர்க்கமான முடிவு, 2021 ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுது. 3வதா அதிகாரத்தின் கட்டமைப்பு, அதாவது இத்தனை வருஷமா அங்க என்ன ட்ரெண்ட் இருந்திருக்கு. கடைசியா மாற்றத்திற்கான வரைபடம், அதாவது ஜெயிக்கணும்னு நினைச்சா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். இந்த ஒரு தேர்தலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி வாக்குகளை எண்றது இல்ல, வாக்காளர்களை புரிஞ்சுக்கிறது தான். அவங்களோட தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனை, அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். வாங்க முதல்ல மக்களின் குரலுக்கு காது கொடுப்போம். கதிர்காமம் புதுச்சேரியில இருக்கிற ஒரு முக்கியமான நகர்ப்புற தொகுதி. இங்க பலதரப்பட்ட தமிழ் மக்கள் ஒன்னா வாழ்றாங்க. ஊருக்கு வெளியே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்பிடி சமூகங்கள், வியாபாரிகள்னு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க ஜெயிக்கிற வேட்பாளர் ஒரே சமயத்துல பலவிதமான மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய சவாலை ஏத்துக்கணும். இப்ப இந்த டேபிள பாருங்களேன். வாக்காளர்களோட முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது, ஒரு சங்கிலி மாதிரி. பாருங்க, இளைஞர்களுக்கு வேலை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு, நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல ஸ்கூல் பத்தின கவலை, நகர்ப்புற ஏழைகளுக்கு தண்ணி சரியா வரல, ரோடு சரியில்லை. இதெல்லாம் தனித்தனி பிரச்சனையா? இல்ல. யோசிச்சு பாருங்க. நல்ல ஸ்கூல் இல்லாததுனாலதான் படிப்பு சரியில்லை, அதனாலதான் இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம். இப்படிதான் கிரவுண்ட்ல இருக்கிற பிரச்சனைங்க ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. மக்களோட இந்த கோவமும் கவலைகளும் தான் 2021 தேர்தல் முடிவுகள்ல அப்படியே எதிரொலிச்சுது. அந்த தீர்க்கமான முடிவை இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த நம்பர்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? இந்த ஒரே ஒரு சாட் மொத்த கதையும் சொல்லிருது. பாருங்க, ஆளும் ஏஐஎன்ஆர்சி கூட்டணிக்கு சுமார் 66% வாக்குகள். அப்படின்னா என்ன? ஓட்டு போட்ட 3 பேர்ல 2 பேரு அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்க்கட்சியான காங்கிரஸ்க்கு வெறும் 20% தான். இது ஒரு சாதாரண ஜெயமல்ல, இது ஒரு தெரிவான உறுதியான மக்கள் தீர்ப்பு. வாக்கு வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. 12,246. இந்த நம்பர்ல ஒரு பெரிய செய்தி இருக்கு. இது வெறும் ஒரு எண் கிடையாது. வாக்காளர்கள் எவ்வளவு உறுதியா ஒரு பக்கம் சாஞ்சிருக்காங்கங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம் இது. ஆனா கேள்வி என்னன்னா, எப்படி இந்த நிலைமை உருவாச்சு? அதுக்கு காரணம் கட்டமைப்புல இருந்த ஏற்றத்தாழ்வு. ஒரு பக்கம் முதலமைச்சர் ரங்கசாமியோட தனிப்பட்ட செல்வாக்கு, பூத் லெவல் வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கட்டமைப்பு, தெருவுக்கு தெரு வேலை செய்யற தொண்டர்கள்னு ஒரு பெரிய மிஷன் மாதிரி இயங்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி கிட்ட அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஆள் பலம் இல்ல, தொண்டர்கள் கம்மி. அது மட்டும் இல்லாம இவங்க நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் வேற. சோ இது வெறும் 2 கட்சிக்கு நடந்த போட்டி இல்ல, ஒரு நல்லா இயங்குற மிஷினுக்கும் இன்னும் சரியா கட்டமைக்கப்படாத ஒரு அமைப்புக்கும் நடந்த போட்டி. சரி, 2021 தேர்தல மட்டும் தனியா பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த கதிர்காமம் தொகுதி உருவானதிலிருந்து அதோட வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்போதான் இந்த வெற்றி திடீர்னு கிடைச்சதா இல்ல இது ஒரு தொடர்கதையான நமக்கு தெளிவா புரியும். இந்த டைம் லைனை நல்லா கவனிங்க. 2011ல ஏஐஎன்ஆர்சி கட்சி 70% ஓட்டு வாங்கி ஒரு இமாலய வெற்றி பெறுது. ஆனா 2016ல பாருங்க, திடீர்னு 43% குறையுது. என்ன காரணம்? ஒரு வலுவான சுயேட்சை வேட்பாளர் கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனையால பிரிஞ்சு போய் ஓட்ட பிரிச்சுட்டாரு. ஆனாலும் அந்த சரிவில இருந்து பாடம் கத்துக்கிட்டு 2021ல மறுபடியும் கிட்டத்தட்ட 66% வாக்குகளை வாங்கி தங்களோட இடத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இதிலிருந்து அவங்களோட மீண்டு வர திறமை தெரியுது. இந்த ஆய்வு அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான வரி இது அழகா சுருக்கி சொல்லுது. கதிர்காமத்தில் என்டிஏ கூட்டணியின் தொடர்ச்சியான ஆதிக்கத்தை தரவுகள் காட்டுகின்றன. அப்படின்னா என்ன? இது ஏதோ ஒரு தேர்தல்ல கிடைச்ச வெற்றி இல்ல, இது அந்த தொகுதியோட அரசியல் டிஎன்ஏவிலேயே ஆழமா பதிஞ்சு போன ஒரு விஷயம். அப்போ இந்த வரலாற்று பார்வையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? 1, கதிர்காம மக்கள் எலெக்ஷன்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. 2, ஆளும் கட்சிக்கு உடையாத ஒரு கோட்டை மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. 3, 2016ல பார்த்த மாதிரி சின்ன சின்ன கோஷ்டி பூசல்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். 4,
எதிர்க்கட்சிகள் இந்த கோட்டைக்குள்ள ஒரு சின்ன ஓட்டைய போடவே இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல ஜெயிக்க அவங்களுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் தேவை. சரி, நடந்தது நடந்துருச்சு. இனிமே என்ன பண்ணலாம்? எதிர்காலத்தை பாப்போம். இந்த நிலைமைய மாத்த நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த ஆய்வு ஒரு 4 முனை வியூகத்தை, அதாவது ஒரு சதுர்முக கோட்பாட்டை முன்வைக்குது. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். இந்த வியூகத்துக்கு 4 முகங்கள் இருக்கு. முதல் முகம் வாக்காளர் சித்திரம், அதாவது மக்களோட பிரச்சனையில உண்மையா பங்கெடுத்துக்கிறது. 2வது கட்சி இயந்திரம், கிரவுண்ட்ல பலவீனமா இருக்கிறத மாத்தி ஒவ்வொரு பூத்லயும் ஒரு வலுவான டீமும் உருவாக்குறது. 3வது கதைக்களம், இது புறக்கணிப்பு வர்சஸ் வளர்ச்சிங்கிற கதையை உருவாக்கி அதுக்கு உறுதியான தீர்வுகளை சொல்றது. 4வது வலம் மற்றும் நுட்பம், அதாவது வீடு வீடா போற பழைய காலத்து பிரச்சாரத்தோட புதுசா டிஜிட்டல் பிரச்சாரத்தையும் திறமையா சேர்க்கிறது. இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட மைய கருத்து இதுதான். சும்மா ஆளுங்கட்சிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு மக்களோட பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்ற ஒரு அரசியலுக்கு மாறணும். இது வெறும் தேர்தல் டெக்னிக் இல்ல, அரசியலை பார்க்கிற ஒரு புதிய கண்ணோட்டம். புகார்களை விட தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வு முடிச்சுக்கலாம். கதிர்காமம்ங்கிற இந்த ஒரு சின்ன தொகுதியோட அரசியல் கதை நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை பத்தியும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தியும் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. உள்ளூர்ல நல்லாட்சி எவ்வளவு முக்கியம், மக்களோட பங்களிப்பு எவ்வளவு அவசியம், எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு தலைவன் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய சவாலுங்கிறத இது நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது.